அதிமுகன்ற கட்சியை வழிநடத்துவதற்கான வியூகத்தை வெளிப்புறத்தில் புறச்சூழல்ல இருக்கிற எதிரிகளை எதிர்கொள்வதற்கின்ற ஒரு வியூகம், இன்னொன்று திமுக கூட்டணியை வீழ்த்தணும் அதற்கான வியூகம், இன்னொன்று பாஜக தலைமையிலான அணி கொடுக்கிற நெருக்கடியை எதிர்கொள்வதற்கான வியூகம்னு பலது இருக்கு. இந்த செயற்குழு எந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணதான் நினைக்கிறீங்க? இன்னைக்கு நடந்த செயற்குழு ஒரு மியர் ஃபார்மாலிட்டி. அதாவது வருஷத்துக்கு 2 செயற்குழு நடக்கணும். அதில் ஒரு செயற்குழு இப்போது நடந்திருக்கு. இனி அடுத்தது பொதுக்குழுக்கு முன்னால் நடக்கக்கூடிய ஒரு செயற்குழு கூட்டமாக இருக்கும். இது ஒரு ஃபார்மாலிட்டி தான். திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தலைவர், அவர் வழி நடத்துவார் கட்சியை, அவர் கூட நாங்கள் எல்லாரும் நிற்கிறோம். அந்த தீர்மானம் தான் அதில் முக்கியமானது. மற்ற எந்த தீர்மானங்களையும் ஏன்னா வழக்கமாக திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவினுடைய அரசியலே. அப்போது திமுக எதிர்ப்புன்ற போது திமுகவுக்கு எதிரான திமுக அரசாங்கத்துக்கு எதிரான தீர்மானங்கள் தான் இருக்க முடியும். அப்படி தான் இருக்குது எல்லாமே. அதனால் இதில் இன்றைக்கு நடந்த செயற்குழு கூட்டம், அதுலேயும் அவசரமாக நடந்த இந்த செயற்குழு கூட்டம் அப்படின்றதுல ஒரு முடிவும் எடுக்கப்படலை. ஏன்னா இதுக்கு முன்னால் 6 அமைச்சர்கள் அவரை சந்தித்தாங்க. திரும்பவும் வெளியில் போன தலைவர்களை உள்ளே சேர்த்துக்கணும், கட்சிக்குள்ளே சேர்த்துக்கணுன்ற கோரிக்கை எழுப்பப்பட்டது. அந்த கோரிக்கை அது உண்மைதான், அது உண்மைதான். அதில் எல்லாருமே கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. நான் இது கொஞ்சம் பின்னால் இருந்து, அதாவது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் இருந்து கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது அதிமுகவினுடைய பலம் நீங்கள் பழைய பலம் கிடையாது. அவர் இப்போ பேசும்போது சொன்னார், வியூகம் வகுத்ததில் பிரதமர் வேட்பாளர் இல்லை எங்களுக்கு, அதனால வாக்குகள் குறைஞ்சிருச்சு அப்படின்னு. இதுக்கு முன்னால் ஜெயலலிதா இருந்த காலத்திலும் அதிமுக தனித்து போட்டியிட்டது, இதே போன்ற ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டது. பிரதமர் வேட்பாளர் இல்லாமல், பிரதமர் வேட்பாளர் முகம் இல்லாமல் போட்டியிட்டாங்க. ஆனால் பிரதமர் வேட்பாளரா முன்னிறுத்தினாங்க. அவங்க வெளிப்படையா சொல்ல, மற்ற எல்லாரும் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அன்றைக்கு 40 இடங்களிலும் அதிமுகவால் வெற்றி பெற்றது. இன்றைக்கி நீங்கள் 40 இடங்களிலும் ஏன் வெற்றி பெறலை அப்படின்ற கேள்வி இல்லை. உங்களுடைய வாக்கு சதவீதம் ஏன் குறைந்தது? நான் என்ன கேட்குறேன், அதிமுகவினுடைய உறுப்பினர் அவங்க சொல்லக்கூடிய எண்ணிக்கை எவ்வளோ? 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறதா தானே கிளைம் பண்ணுறாங்க. இல்லை 2.25 கோடி 2.25 கோடி. அப்போ எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க இந்த 2024 தேர்தலில்? 89 லட்சம் ஓட்டு. 89 லட்சத்தி ஏதோ ஒரு 78,000 89 lakhs 78,000 ஏதோ ப்ளஸ் இவங்க தேமுதிக வாங்கினா 11 லட்சம் வாக்குகள். இதை நீங்கள் சேர்த்தீங்கன்னா 1 கோடிக்கும் குறைவாக தான் வருது. அப்போ மிச்சம் 1 கோடி பேர் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? ஒருவேளை பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தாததுனால அதிமுக தொண்டர்களை இல்லை, என்னுடைய கேள்வி ஒண்ணுதான். மிச்சம் 1 கோடி பேர் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? சரி, விக்கிரவாண்டி தேர்தலில் நீங்கள் போட்டியிடலை. அப்போ விக்கிரவாண்டி தேர்தலில் உங்கள் அதிமுகவினுடைய, அதாவது அதிமுக நிர்வாகி, அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், கட்சியில் ஏற்கனவே பூத் கமிட்டியில் இருந்தவங்க, மற்ற பொறுப்பில் இருந்தவங்க, அதை தாண்டி கட்சி தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாம் யாருக்கு வாக்களித்தாங்க? அதை நீங்கள் ஏன் அனலைஸ் பண்ணல? ஒருவேளை இந்த செயற்குழுவில் அதை டிஸ்கஸ் பண்ணாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எந்த டிஸ்கஷனும் இன்னைக்கு இருக்கல. இது ஒரு ஃபார்மாலிட்டி தான். இன்னைக்கு நடந்தது ஒரு ஃபார்மாலிட்டி தான். திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் கட்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக அவங்களுக்கு எங்கேருந்து சிக்கல் தொடங்குனுச்சு அப்படின்னா, 10% உள்ளொதுக்கீடு கொடுத்தாங்க இல்லையா, வன்னியர்களுக்கு உள்ளொதுக்கீடு கொடுத்த போதே தென் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் இந்த பிசிஎம்பிசி மத்தியில் அதிமுகவுக்கு இருந்த செல்வாக்கு சரிய தொடங்குனுச்சு. அதற்கு பிறகு அந்த பகுதியை சேர்ந்த இவங்க 3 பேருமே, ஓபிஎஸ், சசிகலா, தினகரன், இவங்களை 3 பேரும் நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலனால, இப்போ இன்றைக்கி அவர் பேசினதில் முக்கியமான விஷயம் நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, அவங்க கூட இருக்கக்கூடியவர்களை நம்ம கட்சியில் சேர்த்துக்கலாம். அவங்க 3 பேருக்கும் இடம் கிடையாது. ஆனால் அவர்களோடு கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் நம்ம திரும்பவும் வரேன்னு சொன்னால் சேர்த்துக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் மாவட்டங்களில் பொறுப்புகள் கொடுக்கணும், அவங்கள உள்ளே நீங்கள் இணைச்சிக்கலாம் அப்படின்னு. அப்போ அவங்க தேவையில்லை மற்றவர்களை சேர்த்துக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு அங்கே வாக்குகள் குறையுது, இல்லை அதனால் செல்வாக்கு குறையுது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அவங்க இல்லாமல் அவங்க கூட இருக்கவங்க மட்டும் வர்றதுனால கட்சிக்கு பலம் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய குவெஸ்டன் மார்க். அதுக்கான ஆன்சர் இல்லை. அவங்க உள்ளுக்கு வருவதன் மூலமாக கட்சி பலமா இருக்குமா, இல்லை இன்னும் விரிசல் அதிகமாகுமான்ற கேள்வியும் இருக்கு. இல்லை, அது நீங்க கேட்கக்கூடிய கேள்வி ரைட்டு தான். என்னன்னா இது ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 4000 இல்லை 5000 வாக்குகள் கூட வச்சுக்கோங்களேன். 5000 வாக்குகள் கூட குறைவது அதிமுகவுக்கு ஒரு என்ன சொல்றது, ஸ்ட்ராட்டஜிக்கலா அது ரொம்ப பெரிய மிஸ்டேக் ஆயிடும். அவங்களுக்கு 50 வாக்குகள் எல்லாம் முடிவு தீர்மானிக்கப்படும். அவங்க அந்த 5000 வாக்குகள் கூட அதிமுகவுக்கு பலம் தரக்கூடியதாக தான் இருக்கும். இப்போ நீங்க இந்த தேர்தலில் பலாபலத்தில் கண்டெஸ்ட் பண்ணவரெல்லாம் நாங்கள் உள்ளுக்கு சேர்த்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி இப்போ சமீபத்தில் கூட அவர் பேசியிருந்தார்.
ஆனா அந்த பலாப்பழ சின்னத்துல கூட அவரால் இவ்வளவு லட்சம் வாக்குகள் வாங்க முடிஞ்சது. ஆனா இரட்டை இலை சின்னம் இருக்கக்கூடிய அதிமுகவால ஏன் ராமநாதபுரத்துல வாக்குகள் வாங்க முடியல? திமுகவுக்கு எதிர்ப்பு அதிமுக தானே. ஒரு உதயசூரியனுக்கு வாக்களிக்கலைன்னா இரட்டை இலைக்கு தானே வாக்களிப்பாங்க. ஏன் வந்து ஓபிஎஸ்சிக்கு, அதுவும் ஒரு தெரியாத சின்னத்தில் கடைசியாக ஒரு 15 நாள் தான் அந்த சின்னமே தெரிஞ்சுது. அந்த பலாப்பழ சின்னத்தில் இவ்வளோ பேர் வாக்களிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவில் செல்வாக்கு எல்லா பகுதிகளிலையுமே சரிஞ்சிருக்கு. இன்னொன்று வந்து சமீப காலமாக அதிமுகக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்கஷன் என்னென்னா, நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதாவது ஏற்கனவே வந்து 82 மாவட்டங்கள் இருக்குது. இப்போ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது ஒரு மாவட்ட செயலாளருக்கு 2 சட்டமன்ற தொகுதிகள்ங்கிறபடி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு வந்து சமீப காலமாக, அதாவது இந்த லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் உள்ளுக்கு வந்து அந்த பேச்சு வந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதற்கு அவருக்கு வந்து அது சரியாக இருக்கும், அது சரியான வியூகமாக இருக்கும். இல்லை, சட்டமன்ற தேர்தலில் வேலை பார்க்கறதுக்கு அது சரியானதாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கும் இருக்கிறது. என்னன்னா, மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய, அதாவது 11 சட்டமன்ற தொகுதிகளை வச்சிருக்கக்கூடியவங்க, இன்னும் வந்து 7-8 சட்டமன்ற தொகுதிகளை வச்சிருக்கக்கூடியவங்க எல்லாருமே அதற்கு எந்த விதமான இசைவும் தெரிவிக்கல. எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு நான் சொல்லல, இசைவு தெரிவிக்கல, அமைதியா கடந்து போயிட்டாங்க. அதனால இதை வந்து அது தொடர்பான எந்த முடிவுகளுமே எடுக்க முடியல. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமை, அவங்களுடைய தலைமையை வந்து பழனிசாமி அவர்கள் தலைமையை தக்க வைத்துக் கொள்ளணும்னு நினைக்கிறாரே தவிர எந்த வியூகங்களையும் அவரால் வகுக்க முடியல. அந்த சிக்கல்ல தான் இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்காரு.